வீட்டிலே ரொம்ப சுவையான இட்டாலியன் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்தாவை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. நான் 250 கிராம்ஸ் பாஸ்தா எடுத்திருக்கேன். அதுக்கான ரெசிபி இப்போ பார்க்கலாம். பாஸ்தாவை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் குக்கரில் ஒரு விசில் வரத்துக்கு முன்னாடி எடுத்துக்குவேன். இல்லைன்னா நீங்கள் பேனில் வேக வச்சு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இப்போ ஒரு பேனில் எனி வெஜிடபிள்ஸ், பீன்ஸ், கேரட், அப்புறம் பட்டாணி, அப்புறம் இதில் இது கூட சேர்க்கலாம், ஸ்வீட் கார்ன் கூட சேர்க்கலாம், சிக்கன், நான்வெஜ் ஐட்டம்ஸ் எது வேணாலும் சேர்த்து சார்ட் அவுட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ அடுத்து அதில் அதே பேன்லேயே மைதா மாவு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கோதுமை மாவு எதுவாக இருந்தாலும் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. பேனில் பட்டர் போட்டுக்கோம். பட்டர் போட்டு அதில் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கைவிடாமல் கிண்டுங்க, இல்லாட்டினா கட்டி பிடிச்சிரும். இதில் இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். பால் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஆனால் பாருங்கள், லைட்டாக அங்கங்கே கட்டி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா கைவிடாமல் இது பண்ணிகிட்டே இருங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இது இட்டாலியன் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா இதை நம்ம மைதா மாவு சேர்த்துருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் அது வேகணும். அதுக்காக இப்போ நம்ம இதுக்கான காரத்துக்கான ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றும் இல்லைங்க, 2 ட்ரை சில்லி எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 போதும், சின்ன சைஸ், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறமா ஜீரகத்தூள் லைட்டாக, அப்புறம் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் போட்டுட்டு சால்ட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கான காரம் பார்த்துட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெஜிடபிள்ஸ், எனி வெஜிடபிள்ஸ் ஆர் சிக்கன் எது வேணாலும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம பாஸ்தா ரெடியாக போகுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த பாஸ்தாவையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆனால் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப திக்னஸ் ஆகும், அதுக்காக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள், நம்மளோட இட்டாலியன் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மேலே நம்மளோட ஃப்ளேவருக்கான இது கஸ்தூரி மெத்தி, ஏன்னா ஆரிகான் இது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். தேங்க்யூ.